இசை பிரியான்னு மறக்கவே மாட்டோம். எங்கட தமிழ் இனத்தினுடைய ஊடகவியலாளர் அவங்கள வந்து படுகொலை செஞ்ச அந்த விஷயத்த மறக்கவே முடியாது. அதே மாதிரி எங்கட தலைவர் எங்கட மேதகவினுடைய மகனை வந்து சுட்டு கொண்டு அங்கன சாப்பிடும்போது நன்றி கெட்ட நாய்களா அது அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதுக்கு அந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கு தானே, அதனுடைய குற்றவாளிகள் கட்டாயம் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை ஒரு குண்டை போட்டு விட்டாங்க. யாரு? போல்ராஜ் அமைச்சர். அவங்க தமிழ் அமைச்சர் ஒருத்தர் தான். யாழ்ப்பாணத்துல தான் கோப்பாயில பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசு ஒரு சின்ன பொடியன் ஒருத்தர், ஒரு தம்பி ஒருத்தன் பாத்தீங்கன்னா 10 வயசு தங்கச்சி ஒருத்தவங்கள ஒரு தகாத முறையில ஒரு கெட்ட வேலையை ஒன்றை செஞ்சுட்டான். உண்மையா நீங்க பிரதமர்ண்டா இலங்கை நாட்டுல உள்ள எல்லா மக்களுக்கும் தான். நீங்க தென்னிலங்கைக்கோ காலிக்கோ கொழும்புக்கோ சில மாவட்டத்துக்கு மட்டுமில்ல யாழ்ப்பாணத்துக்கும் சேர்த்துதான். அப்ப யாழ்ப்பாணத்துல உள்ள மக்கள் உங்கள்கிட்ட பிரச்சனையை சொல்ல வர்றாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கணும். இந்த 14ஆம் தேதி இலங்கை நாடு மட்டுமில்ல உலகம் பூரா அந்த காதலர் தினத்தை கொண்டாடினாங்க. நான் சில புகைப்படத்தை காட்டுறேன் பாருங்க. நீங்க யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இந்த ரோடு இருக்கு, இந்த பப்ளிக் ரோட் வீதிகள்ல காதல் அழிவதில்லை அப்படி இப்படின்னு அவங்களோட காதலர் தனத்தை சும்மா கண்ட மாதிரிக்கு பொறுக்கித்தனமா ரவுடித்தனமா எழுதி பாத்தீங்கன்னா ஒரு எப்படி எங்களோட சமூகம் மாறி இருக்குன்னு பாருங்க. என்ன காரணம்? அந்த பனிப்புயல். இப்ப கனடா நாட்டுல இருந்து எங்களோட உறவுகள் நம்மளோட வீடியோவை பாக்குறீங்க, கட்டாயம் உங்களுக்கு தெரியும், நீங்களும் அங்க செய்திகள் பார்ப்பீங்க. இருந்தாலும் கவனமாக பாதுகாப்பாக அந்த பனிப்புயல் அந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன முன்னெச்சரிக்கையாக இருக்கணுமோ அதுகளை செய்யுங்க. இலங்கை நாட்டுல நடக்கிற சம்பவம் ஏதாவது கதைக்கணும்னு யோசிச்சாலே தலையே சுத்துதுடாப்பா. எதை கதைக்கிறது? ஏகப்பட்ட பிரச்சனைகள். என்ன ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து அரிசி இல்லைன்றானுகள், ஒரு பக்கம் பார்த்தா தேங்காய் இல்லைன்றானுகள், அரசியல்ல வந்து என்னென்னமோ பண்றானுகள், ஒரு பக்கம் பார்த்தா போதைப் பொருள் தலைவிரிச்சாடுது. எதை கதைக்கிறதுன்னு அங்க பிரதமர் சொல்றாரு வந்து ஹரணி அமரசூரிய அவங்க வந்து தேர்தல் சமயத்துல சொன்னாங்க, தேர்தல் சமயத்துக்கு பிற்பாடுன்னு சொன்னாங்க, இந்த பாடசாலைகளுக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது, அரசியல்வாதிகளை இன்வைட் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா இப்ப யாழ்ப்பாணத்துக்கு வந்து பாடசாலைகளுக்கு விஜயம் மேற்கொள்றாங்க. இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ராப்பா. ஒவ்வொன்றையும் பார்த்தா யாரை நம்புறது, எதை பத்தி கதைக்கிறது, நமக்கே சில நேரத்துல வந்து தலையே சுத்துது. அப்படி இருக்கு பிரச்சனைகள். அதே மாதிரி கனடா நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சில நாட்களுக்கு முதலே வந்து கனடா நாட்டுல வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க, கடுமையான பனிப்புயல் வரப்போது, மக்கள் எல்லாம் கவனமாக இருங்க, ஆயத்தமாக இருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த தபால் சேவைகள் வந்து இடைநிறுத்தப்பட்டிருந்துச்சு. சோ இன்றைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான இடங்கள், முக்கியமான அலுவலகங்கள், முக்கியமாக இந்த பொழுதுபோக்கு பூங்காகள் இதெல்லாம் இன்றைக்கு தற்காலிகமாக வந்து மூடப்பட்டிருக்கு. என்ன காரணம்? அந்த பனிப்புயல். சோ இப்ப கனடா நாட்டுல இருந்து எங்களோட உறவுகள் நம்மளோட வீடியோவை பாக்குறீங்க, கட்டாயம் உங்களுக்கு தெரியும், நீங்களும் அங்க செய்திகள் பார்ப்பீங்க. இருந்தாலும் கவனமாக பாதுகாப்பாக அந்த பனிப்புயல் அந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன முன்னெச்சரிக்கையாக இருக்கணுமோ அதுகளை செய்யுங்க. கேர்ஃபுல் இல்லாம ஒரு அசட்டத்தனமா வந்து வெளியில எல்லாம் போகாதீங்க, கவனமா இருங்க. அதே மாதிரி உங்களோட நாட்டுல உங்களோட நிலவரம் எப்படி இருக்கு அதையும் நீங்க சொல்லுங்க. இப்ப இலங்கை நாட்டு எடுத்துக்கொண்டோம்டா பனிப்புயல் எல்லாம் இல்ல, கடும் வெயில் டிராப்பா. நானே வெளியில போகும்போது அவ்வளவு வெயில் அடிக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்கு, அந்த மாதிரிக்கு வெயில் அடிக்குது. இலங்கை நாட்டுல இருந்து வீடியோ பாக்குற மக்கள் எங்கட உறவுகளுக்கு என்ன சொல்லணும்டா, இந்த பள்ளிக்கூடம் படிக்க போற பிள்ளைகளை நான் வெளியில போகும்போது பாப்பேன், இந்த ரோட்ல வந்து நிறைய பேக்கெல்லாம் கொழுவி கொண்டு தங்கச்சிகள் அதே மாதிரி தம்பிமாரெல்லாம் வந்து கடும் கஷ்டப்பட்டு வருங்கள்டாப்பா. இந்த ஆட்டோல கார்ல பஸ்ல போயிட்டு வர்றவங்க ஒரு மாதிரி சமாளிச்சிருவாங்க. இந்த நடந்து போயிட்டு வர்றவங்களை பார்க்கும்போது முடிஞ்சா கட்டாயம் தண்ணி கொடுத்து விடுங்க, எக்ஸ்ட்ராவா ஜூஸ் ஏதாவது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முடியுமா இருந்துச்சுன்னா கட்டாயம் கொடுத்து விடுங்க. ஏன் அப்படின்னா இந்த வெயிலுக்கு ஒரு மயக்க குணம் வரும். கட்டாயம் தனியா நடந்து வர்ற சமயத்துல மயங்கி விழுந்தா கூட தெரியாதுன்னு. ஸோ அதெல்லாம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரிக்கு யாழ்ப்பாணத்துல உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த 14ஆம் தேதி இலங்கை நாடு மட்டுமல்ல உலகம் பூரா அந்த காதலர் தினத்தை கொண்டாடினாங்க. நான் சில புகைப்படத்தை காட்டுறேன் பாருங்க. நீங்க யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இந்த ரோடு இருக்கு, இந்த பப்ளிக் ரோட் வீதிகள்ல காதல் அழிவதில்லை அப்படி இப்படின்னு அவங்களோட காதலர் தனத்தை சும்மா கண்ட மாதிரிக்கு பொறுக்கித்தனமா ரவுடித்தனமா எழுதி பாத்தீங்கன்னா ஒரு எப்படி எங்களோட சமூகம் மாறி இருக்குன்னு பாருங்க. ஒரு காதலர் தினம் உங்களுக்கு கொண்டாடணும், அதை வந்து நீங்க காதலியோட வந்து அனுசரிக்க போறீங்கடா, ஒரு டீசெண்டா செய்யுங்களேன்டா. ரோட்ல எல்லாம் இப்படியெல்லாம் எழுதுனா பாருங்க, இதெல்லாம் நான் கதைக்கிறேன், உலகத்துல இருந்து எவ்வளவு பேர் பார்ப்பாங்க, இதெல்லாம் ஒரு கேவலமான செயலா இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்க? ரோட்ல எல்லாம் எழுதி கொண்டு அந்த அளவுக்கு எங்கட சமுதாயம் எங்கட சமூகம் பாத்தீங்கன்னா ஒரு சீர்கட்டு ஒரு மோசமான பாதையில போய் கொண்டிருக்கின்றதுதான் உண்மையான விஷயம். இன்னொன்று என்னண்டா,
யாழ்ப்பாணத்துல தான் கோப்பாயில பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசு ஒரு சின்ன பொடியன் ஒருத்தர், ஒரு தம்பி ஒருத்தன் பாத்தீங்கன்னா 10 வயசு தங்கச்சி ஒருத்தவங்கள ஒரு தகாத முறையில ஒரு கெட்ட வேலையை ஒன்றை செஞ்சுட்டான். பாத்தீங்கன்னா அந்த தம்பி அன்றைக்கு கைது செய்துட்டாங்க. அந்த தங்கச்சியை வந்து ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சிருக்கிறாங்க செக் பண்றதுக்காக. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான செயல். உடனே அந்த தம்பி மேல அந்த சின்ன பொடியன் மேல ஆக்ஷன் எடுக்கணும், அது கட்டாயம் செய்யணும். அதே மாதிரிக்கு ஏன் அந்த தம்பி நடந்து கொண்டான், அதுக்கு பின்னுக்கு இருக்கிற காரணம் என்ன, அவன் எங்க இருந்து இதை பழகுனான், இது எப்படி அந்த சிந்தனை அவனுக்கு வந்துச்சு, இதனுடைய பின்னுக்கு இருக்கிற உண்மையான காரணம் என்ன, அதை கட்டாயம் பார்க்கணும். இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருமே 100க்கு 100% பெர்ஃபெக்ட் இல்ல. ஒருத்தன் தவறு செஞ்ச உடனேயே அது சின்ன பொடியனா இருக்கட்டும் பெரிய ஆளா இருக்கட்டும் உடனே தூக்கி வச்சு ஜெயிலுக்கு போடுறதோ இல்லாட்டிக்கு வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போடுறதோ அது செய்யுங்க, அது சட்ட நடவடிக்கை. ஆனா அதையும் தாண்டி இனிமே எதிர்காலத்துல இது போல நடக்காம இருக்கணும். அதுக்கான காரணம் என்ன, உண்மையான காரணம் என்ன, அதை பார்க்கணுமா பார்க்க கூடாதா? கட்டாயம் அதை கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையாவே கவலையா இருந்துச்சு. அப்படி அந்த தம்பி செஞ்சிருக்கான். அந்த தம்பியை இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நான் நினைக்கிறேன் எப்படியுமே வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் தூக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எங்கட சமூகத்துல சின்ன சின்ன பொடியினங்கள் எல்லாம் 10 வயசு 15 வயசு எல்லாம் வந்து கண்ட போதைப் பொருளை பாவிச்சு கொண்டு இந்த சந்திகள்ல எவ்வளவு மோசமாக இருக்கிறாங்க. 2009ஆம் ஆண்டுக்கு முதல் நல்லா யோசிச்சு பாருங்க, பணமட்ட வைத்தியம் இருக்குமே சும்மா தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு சின்ன சின்ன பொடியன்கள் தான், ஒரு 15 வயசு பொடியன்கள் தான் ரவுடி மாதிரி இருக்கிறாங்க. ஒரு 1000 ரூபாய் காசு கொடுத்தா கூட கொலை பண்றதுக்கு, கொள்ளை அடிக்கிறதுக்கு, அடிக்கிறதுக்கு, ரவுடித்தனம் பண்றதுக்கு சின்ன சின்ன பொடியன்கள் தயாரா இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த அளவுக்கு அவங்க போதை அப்படின்ற விஷயத்துக்கு அடிமையாகி கொண்டு போறாங்க. இதை யார் காப்பாத்துவாங்க, யார் இதுல வந்து தலையிடுவாங்க, ஒன்றுமே நமக்கு தெரியாது. அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரதமர் ஹரணி அமரசூரி அவங்க வந்து போனீங்க, யாழ்ப்பாணத்துக்கு போனீங்க. அங்க பாத்தீங்கன்னா வந்து எங்களோட மக்கள் சில உறவுகள் வந்து அவங்களோட வலி வேதனையை உங்கள்கிட்ட சொல்ல வந்து போது பாத்தீங்கன்னா நீங்க அவங்கள புறந்தள்ளி நீங்க வந்து உங்களுக்கு ஏதோ அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய வகையில மாதிரி தப்பிச்சம் பிழைச்சனு ஓடுறீங்க. அப்படி இல்லை, உண்மையா நீங்க பிரதமர்ண்டா இலங்கை நாட்டுல உள்ள எல்லா மக்களுக்கும் தான். நீங்க தென்னிலங்கைக்கோ காலிக்கோ கொழும்புக்கோ சில மாவட்டத்துக்கு மட்டுமில்ல யாழ்ப்பாணத்துக்கும் சேர்த்துதான். அப்ப யாழ்ப்பாணத்துல உள்ள மக்கள் உங்கள்கிட்ட பிரச்சனையை சொல்ல வர்றாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கணும். அங்க உங்களை கொலை செய்ய போறதும் இல்லை, உங்களை வந்து யாருமே வந்து துன்புறுத்த போறதும் இல்லை, யாரும் வந்து பிரச்சனை பண்ண போறதும் இல்லை. எங்களோட மக்களோட வலியையும் வேதனையையும் உண்மையாக புரிந்து கொண்டா ஒரு 5 நிமிஷம் நீங்க காது கொடுத்து கேட்கலாமே. அவ்வளவு பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும்போது யாராவது அப்படி உங்களை வந்து எதுவும் செய்ய போறாங்களா? இல்லாட்டி ஒரு தள்ளி நின்று ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பேஸ் ஒன்று நீங்க விட்டு என்ன செய்யலாம், சரி உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க, நான் உங்களுக்காக தானே வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. தேர்தல் சமயத்துல மட்டும் ஒரு விஷயத்தை நான் கவனிக்கக்கூடிய வகையில இருக்கு. ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, பிரதமரா இருந்தாலும் சரி, வேற யாராக இருந்தாலும் சரி, வேற அரசாங்கமாகவும் இருக்கட்டும், தேர்தல் சமயம் வந்துட்டா மக்களை வந்து சந்திக்கிறீங்க, மக்களை வந்து நல்லா கதைக்கிறீங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து வாயில தான் தேன் ஊத்துவாங்க, குடிக்கலாம். ஆனா அந்த அரசியல்வாதிகள் தேன்ல சும்மா கொடன்னு ஊத்துவாங்கடாப்பா. அப்படி ஊத்துறது வந்து மக்கள் எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, வாயில தான் தேன் ஊத்துறீங்களா காதுல தான் தேன் ஊத்துறீங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இந்த தேர்தலுக்காக வந்து எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அப்படி இருக்காதீங்க தயவு செய்து. எங்கட மக்களினுடைய எங்கட சமூகத்தினுடைய வேதனை துன்பத்தை வந்து கட்டாயம் வந்து நீங்க பார்க்கணும். ஏன்னாடா இப்படி எத்தனை வருஷத்துக்கு போறது. ஒரு தேரர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா வந்து ஐபிசியில வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார், நான் பார்த்தேன். அவர் சொல்றார், இந்த தையிட்டி விகாரை சம்பந்தப்பட்டது வந்து ஒரு அநீதியான விஷயம். இது மட்டும் இல்ல, எத்தனை காலம் நடந்தாலும் இந்த தமிழர்களுக்கு இந்த சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த இனப்பிரச்சனை என்றது தீரவே தீராது. ஏன் அப்படின்னா வந்து இதுதான் இவங்களினுடைய அரசியல் அடித்தளம். இது இல்லைண்டா இலங்கை நாட்டுல அரசியலே செய்ய முடியாது. இலங்கை நாட்டுல ஒரு அரசியல் ஒன்று பலமா செய்யணும்டா அது ஒரு இனத்துக்கிடையில முரண்பாடையும் பிரச்சனையையும் அது அப்படியே தீர்க்காம வச்சிருந்தா மட்டும்தான் இவங்களால கொண்டு போக முடியும். யோசிச்சு பாருங்க, இந்த தையிட்டி பிரச்சனை அப்படின்றது ஒரு நாள்ல தீர்க்கக்கூடிய பிரச்சனை. ஏனென்றா சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு நீதி அப்படின்றது தெரியும். ஒரு தவறுண்டா அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்து எல்லாருக்கும் இல்லாட்டியும் அதிகமான மக்களுக்கு இருக்கு. அப்ப ஏன் இதை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்கல்ல, பெட்ரோலை ஊத்தி 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 ஏன் இதை வந்து தீய பெருசாக்குறாங்க? ஏனென்றா இதுதான் இவங்களோட அரசியல், இதுதான் இவங்களோட அடித்தளம், இதை வச்சுதான் இவங்க அரசியல் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பார்க்கக்கூடிய வகையில இருக்குது. இலங்கையில இலங்கை நாடு தாண்டாப்பா ஏகப்பட்ட குழப்பமான ஒரு சின்ன நாடுன்னு, அழகான தீவு, ஏகப்பட்ட வளங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்ப அழகான முறையில வாழலாம், அழகான முறையில தொழில் செய்யலாம், அழகான முறையில வந்து எல்லா சந்தர்ப்பமுமே இருக்குது. ஆனா பிரச்சனை என்னண்டா வந்து இதை பயன்படுத்தக்கூடிய அந்த அளவுக்கு ஆளுமை இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம நாட்டுல வந்து முக்கியமான பொறுப்புக்கு வந்திருக்காங்களான்னு கேட்டீங்கடா இல்ல. அப்படி இருந்திருந்தா இந்த நாடு ஒரு சொர்க்கம் போல உலக வல்லரசுகளே பார்த்து வியக்கக்கூடிய நாடுன்னு. அமெரிக்காவா இருக்கலாம், சீனாவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், இந்த திருகோணமலை அப்படின்ற
துறைமுகத்துக்கு போட்டி போட்டுக் கொள்றாங்க, அடிபடி படுறாங்கடாப்பா. அந்த அளவுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம நாட்டுல இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு துறைமுகத்தை சொன்னா, இப்படி யாழ்ப்பாணமா இருக்கலாம், எங்கட வடக்கு கிழக்கா இருக்கலாம், இப்ப எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குடாப்பா. அப்ப உண்மையாகவே எல்லாமே எவ்வளவு நாங்க கதைச்சாலும் யாருமே எங்கட சமூகத்தையும் எங்கட சமூகத்தினுடைய பிரச்சனையையும் எங்கட மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துறதுக்கு தயாரா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு தடவை எங்கட தமிழன்ட்ட இந்த நாட்டை ஒப்படைச்சு பாருங்க, இந்த நாடு எப்படி இருக்கும். ஆனா அதுக்காக நான் எங்கட மக்களையும் எங்கட சமூகத்தையும் 100% சரி என்று சொல்ல இல்லை. ஒற்றுமை இல்லை. எங்கட மக்கள், எங்கட சமூகம், எங்கட தமிழன் ஒற்றுமையாக இருந்திருந்தா இன்றைக்கு நாங்க எங்கேயோ இருந்திருப்போம். உலகத்துல எல்லா நாடுலையுமே தமிழன் இல்லாத நாடு எங்கேயுமே இல்லை. ஆனா தமிழனுக்கு ஒரு நாடு இருக்காட்டு இல்ல. ஏன் இல்ல? ஏனென்றா அந்த ஒற்றுமை என்ற ஒன்றுதான் நம்மள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் உண்டு. நமக்குள்ளேயே பாருங்க, எங்கட அரசியல்வாதிகள், எங்கட தமிழ் மொழி பேசக்கூடிய அரசியல்வாதிகளை அடிபடி பட்டுக் கொள்றாங்க. ஏன்? எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இன்றைக்கு எங்கட அரசியல்வாதிகளே ஒற்றுமையா இருந்தா எவ்வளவு விஷயத்த சாதிக்கலாம். ஆனா ஒற்றுமை இல்லை. பாருங்க, ஒருத்தர் குறை சொல்றது, அவங்களோட வேலையை செஞ்சாலே போதும். ஆனா அப்படி செய்யறாங்களா? நம்ம ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை குறை சொல்றது, அவர் இன்னொருத்தரை குறை சொல்றது, இப்படித்தான் அரசியல் செய்யறாங்களே தவிர, ஏன்னா அவங்களோட அரசியலை தக்க வச்சு கொள்றதுக்கு பாக்குறாங்களே தவிர நம்மட மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இங்க யாரும் இல்லை. அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைடா இலங்கை நாட்டுல. கதைக்க போனாலே பாருங்க, நமக்கே கதைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னாலே போய்கொண்டுதான் இருக்கு, ஸ்டார்ட் ஆகிக்கொண்டுதான் இருக்கு. அந்த மாதிரிக்கு இருக்குது. அதே மாதிரிக்கு இந்த அமைச்சர் போல்ராஜ் அவங்க அதை இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா கதைக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும், இசை பிரியான்னு மறக்கவே மாட்டோம். எங்கட தமிழ் இனத்தினுடைய ஊடகவியலாளர் அவங்கள படுகொலை செஞ்ச அந்த விஷயத்த மறக்கவே முடியாது. அதே மாதிரி எங்கட தலைவர், எங்கட மேதகுவினுடைய மகனை சுட்டு கொண்டாங்க சாப்பிடும்போது, அது அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதுக்கு அந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கு தானே, அதனுடைய குற்றவாளிகள் கட்டாயம் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை, ஒரு குண்டை போட்டு விட்டாங்க. யாரு? போல்ராஜ் அமைச்சர். அவங்க தமிழ் அமைச்சர் ஒருத்தர் தான். உண்மையாகவே இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? இதெல்லாம் சாத்தியமா? ஆனா அவங்க கதைச்சதே ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனா இன்னொன்றையும் நாங்க யோசிக்கணும். உள்ளூராட்சி தேர்தல் வருது. இந்த தேர்தலுக்காக கம்பி கட்டுற கதை எதையும் கதைப்பானுகள். எல்லாத்தையும் அதான் நான் சொன்ன முதலே, வாயில தான் தேன் ஊத்தி பார்த்திருப்பீங்க. ஆனா எங்கட நாட்டுல அரசியல்வாதிகள் தேன் காதுல ஊத்துவாங்க, கொட 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 கொடன்னு ஊத்துவாங்க. சும்மா லேசாலாம் தெளிக்க மாட்டாங்க. கொடத்துல சும்மா கொட கொட கொடன்னு ஊத்துவாங்க. எப்படியோ சில மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது பல வேதனைகள், துன்பத்தை, வடுக்களை தாண்டிதான் எங்கட சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. எனக்கு உண்மையாவே ஒரு பெரிய விருப்பம் ஒன்று இருக்கு. என்னண்டா, எங்கட இலங்கை நாட விடுங்களேன், எங்கட சமூகம் வடக்கு கிழக்கு, வவுனியா, மட்டக்களப்பு, திருகோணமலை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், இப்படி எங்கட இடங்களையெல்லாம் யோசிச்சு பாருங்க. கலாச்சாரம், பண்பாடு, எங்கட மக்களினுடைய வாழ்வு முறைகள் எவ்வளவு அழகான ஒரு இடம் உண்டுன்னு. இதோ ஒரு சொர்க்கம் மாதிரிக்கு, உலகமே பார்த்து வியக்கிற மாதிரிக்கு ஒரு இடங்களா மாற்றணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கு. இதெல்லாம் முடியுமா, சாத்தியமான்னு கேட்டீங்கடா தெரியல. எனக்கு உண்மையா தெரியல. முடியாதுன்ற உலகத்துல எதுவும் இல்லை. ஆனா அப்படி ஒரு பெரிய ஒரு கனவு ஒன்று இருக்கு. பாப்போம், நம்மளால முடிஞ்ச சில விதைகளை விதைச்சு விடுவோம். என்ன நடக்குதோ நடக்கட்டும். அப்படியெல்லாம் எனக்கு பயங்கர ஆசைகள் இருக்குது. ஒரு சின்ன ஒரு குடிசையாக இருந்தாலும் அந்த குடிசையில மக்களினுடைய எண்ணங்களை நாங்க சரியான முறையில சரிப்படுத்தணும். அப்படி சரிப்படுத்தினாலே கஞ்சியை குடிச்சாலும் எங்கட மக்கள் சந்தோஷமாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்டிடியூட், மனநிலையோட வாழ பழகிடுவாங்க. அப்படி தூய்மையான சில விஷயங்கள், பயங்கரமான விஷயம் இருக்கு. கதைக்கிறத விட செயல்பாடுகள்ல செஞ்சு காட்டினா சூப்பரா இருக்கு. சரி, இந்த வீடியோவை பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. முக்கியமா கனடா நாட்டுல இருக்கிற எங்கட உறவுகள், பனிப்புயல் பயங்கர கவனமா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. எங்கட நாட்டுல வாழ்ற மக்களும் பாத்தீங்கன்னா பயங்கர வெயில். இனிமே வெயில் தான். இந்த வெயில்ல நல்லா தண்ணி குடிங்க. நல்லா இந்த மயக்கம் வராம இருக்கிறதுக்கான என்னென்ன விட்டமின் சம்பந்தப்பட்ட சாப்பாடுகள் சாப்பிடணுமோ அதுகளை சாப்பிடுங்க. கேர்ஃபுல்லா இருங்க. உடம்பை பார்த்து கொள்ளுங்க. கவனம். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. சில விஷயங்களை மட்டும் நான் கதைச்சிருக்கேன். எல்லாத்தையுமே கதைக்கிறதுக்கு நேரம் போதாது. ஸோ ஓகே மக்களே, நன்றி.